இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை வெச்சுக்கிறேன்டி. அட என்ன ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வரட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வெச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. கரெக்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வெள்ளை கொழுக்கட்டை கொஞ்சம் நில்லு. என்னது வெள்ளை கொழுக்கட்டையா? ஆமா, நீ பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்க. இங்க பாரு, அவங்களோட சேர்ந்து அருள எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியால இருந்தனா அத இப்பவே விட்டுரு. ஏன்னா அதெல்லாம் பகல் கனவு, அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே நடக்காது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இங்க இருந்து கிளம்பு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஃப்ரீ அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நீ இப்படி எல்லாம் முறைக்காத. நீ இப்படி கோவத்துல முறைக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கியா, அதனால உன் கண்ணை பார்த்தே என்னால பேச முடியல. டேய், என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போடா போ. குணசேகரா, அண்ணா வந்து உட்காரு. சொல்லுங்கண்ணா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஊருக்குள்ள புதுசா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி வரப்போதாமே, அதுக்கான வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கிறதா சொன்னாங்க. ஆமாண்ணா, அந்த கம்பெனி ஆளுங்க என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நல்லது நடக்கும்னு தோணுச்சு. அதான். அதெல்லாம் சரிதான், ஆனா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல. அப்படி அவன் என்னதான் சொல்லாம செஞ்சுட்டான்? என்னென்ன பண்ணிருக்காருன்னு இப்ப என்ன பட்டியல் போட சொல்றீங்களா? நான் சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல போறீங்க. அப்புறம் எதுக்கு நான் அதை சொல்லணும்? இனிமே எதையும் கேட்டு செய்யணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்ல. அவர் ஒன்னும் இன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். என்னடா உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நீ அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் பேசுறது அவருக்கு நியாயம்னு படுது, அதனாலதான் அவர் எதுவுமே பேசாம நிக்கிறாரு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணன் என்கிட்ட கேட்டதுக்கு நான் தானே பதில் சொல்லணும். என்ன பேச விடாம நீ எதுக்கு கடந்து குடிச்சிட்டு இருக்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. போதுமா? அவரை தோண்டி விட்டுட்டு எனக்கு அவருக்கும் இடையில இப்ப பிரச்சனை உண்டாக்கிட்டீங்கல்ல. இந்த வீட்ல எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுல எதுவுமே எங்களுக்கு சாதகமா இருக்க போறதில்ல. நீங்க முடிவெடுத்து தானே என் பிள்ளைக்கு படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. என் பிள்ளை வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சு. குணசேகரன் தம்பி கல்யாணி மேல இருக்கிற கோபத்துல அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. இத பத்தி யாரும் பேச வேணாம். எல்லாரும் உள்ள போங்க. போங்க. என்னமோ போங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு தெரியாம சித்தப்பா எதுவும் செஞ்சதில்லை. அததான் அப்பா சித்தப்பாட்ட கேட்டாரு. ஆனா அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சித்தப்பா அப்பாட்ட இப்படி பேசுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு மாமா. ஏன்னா எப்பவுமே பெரிய மாமா சொன்னதை தாண்டி சின்ன மாமா எதுவுமே சொன்னதில்ல. எனக்கு தெரிஞ்சு குணசேகரன் மாமா பிளான் பண்ணிலாம் எதுவும் செய்யற ஆள் இல்ல. அது சரிதான் நந்தினி. ஆனா கல்யாணி அத்தை பெரிய மாமாவை ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினா கூட சின்ன மாமா பொறுத்துக்கவே மாட்டாரு.
மாச வட்டி எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொன்ன? 1 லட்சம் கட்டினா மாசம் 15,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அவ்வளோ காசு எப்படி வட்டியா கொடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மாசத்துக்கு 15 வட்டி நீங்க கொடுக்கும் போதே எனக்கு உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. 10-15 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். சார் எழுதிட்டு போங்க சார். யோ வாங்க. கரிகாலா, என்ன யோசிக்கிற? இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிட் ஃபண்ட் ஆளுங்க இதே மாதிரி சொல்லி நம்ம பக்கத்து ஒரு ஆளுங்களை ஏமாத்த பார்த்தாங்க. நான் தான் அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். அப்படியா? ஆமா நந்தினி, எந்த தொழில் பண்ணாலும் 15 வட்டியால யாராலையும் கொடுக்க முடியாது. அது பெரிய ஏமாத்து வேலை தான். நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன உலக அதிசயமா நடந்தது? இப்ப நீங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தா நான் சொல்றதும் உங்களுக்கு உலக அதிசயமா தான் தெரியும். இந்த வீட்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்க வாய்ப்பே இல்ல. டேய் வாய் மூடுறா. அப்படி என்னமா நடந்துச்சு? நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் அங்கிள் உங்ககிட்ட கோவமா பேசினார்ல, ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அவரோட அண்ணன் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? சிட் ஃபண்ட் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு அவர் அண்ணன் கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாரு. நிஜமாவா சொல்ற? நான் ஏன் ஆண்டி போய் சொல்ல போறேன்? எல்லாரும் அங்க இருந்ததுனாலதான் அங்கிள் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்காரு. பட் ஆனா நீங்க அவருக்காக பேசினத அவர் நல்லாவேல புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க அவரை கண்ட்ரோல்ல எடுக்க இதுதான் சரியான நேரம். என்ன ஆச்சு? ஏதாவது அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுச்சா? வெப்சைட்ல செக் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கம்பெனி பேர்லாம் ஆன்லைன்ல காட்டுது. அதெல்லாம் பார்த்தா தப்பான கம்பெனி மாதிரி தெரியல. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, இதை வச்சு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏய், நீதான் இதுல பார்த்தா தெரிஞ்சிருன்னு சொன்ன. ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்கள கண்டுபிடிக்க கூடாதுன்னு உண்மையாவே இருக்கிற கம்பெனி மாதிரி வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு வழிதான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க மூலமா விசாரிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். சரி, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறேன். கரிகாலா, நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டருக்கும் உனக்கும் தான் ஏற்கனவே ஆகாதே. அந்த ஆளு ஏற்கனவே நம்ம என்ன பிரச்சனையில மாட்டுவோன்னு இருக்கான்.